அது ஒன்றும் அர்த்தம் இல்லை. இன்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். எங்க தலைவரை, எங்க படையை பயங்கரவாதி தீவிரவாதின்னு பழி போட்டு அடிச்சிங்க. இப்ப சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியல. உனக்கு அன்னைக்கு பாகிஸ்தான் உள்ள வரக்கூடாதுன்னு பரிசா கொடுத்து, சீனா உள்ள வந்துடக்கூடாதுன்னு பரிசா கட்சியத்தை எடுத்து கொடுத்து அம்மையார் இலங்கையை தன் பக்கம் வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு எங்க இருக்கு? சீனா பிடியில இருக்கு இலங்கை. கச்சத்தீவில் கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்கான். சீன தெரு சீன மொழியில இருக்கு. இலங்கை எழுத்து 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல சீனா இருக்கு. சைனீஸ்ல இருக்குது. கடையில் பெயர் பலகை முழுக்க சீனா. அம்மந்தோட்டாவில் கடற்படை தாள அமைச்சு உட்கார்ந்துட்டான். 99 ஆண்டுக்கு 900 கோடிக்கு லீஸுக்கு எடுத்து உட்காந்துட்டான். நீ என்ன பண்ணுவ? தோள்பட்டையில பாகிஸ்தான் சீனா இருக்குது. இங்கேயும் காலடியிலே உட்கார்ந்துட்டான். எப்படி? பாதுகாப்பற்ற சூழல் நிறுத்தி வச்சுக்கிட்டு நீங்க என்ன போய் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க? அது நான் சொல்லிதான் நாட்டின் பிரதமர் பேசணுமா? இந்த நாட்டு மக்கள் சிறைபிடிக்கப்படுவது, படகு பறிக்கப்படுவது, சிறையில வாடுவது, இதெல்லாம் தெரியாதா? திடீர்னு தேர்தல் வரும்போது நல்லிணக்க அடிப்படையில் எங்க மீனவர்களை விடுதலை செய்யறோம். நீங்க எந்த இணக்க அடிப்படையில் கைது செஞ்சீங்க? அப்போ அது எந்த இணக்கம்? இப்ப இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு வர்றாதா? ஒரு பயணம் இருந்ததுன்னா ஒரு 5-6 பேரை விடுதலை செய்வாங்க. ஒரு நல்லிணக்கம். இப்ப இந்த நாடகங்களை நம்ம எப்படி சகித்துக்கிறது? அதை நாட்டின் பிரதமர், நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் என்று மதிப்பது, இந்த நாட்டு மக்களை இந்த நாட்டின் குடிகள் என்று நேசிப்பது உண்மையாக இருந்தால் என் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு, அவருடைய பாதுகாப்பிற்கு, மீன்பிடி உரிமைக்காக பேசணும். அப்படி பேசுவாருன்னு நம்புறோம், எதிர்பார்க்கிறோம். ஒரே வழிதான், நாங்க வெல்வதுதான். நாங்க வெல்வது இந்த நிலத்தை தமிழர்கள் நாங்களே ஆள்வது. அதை தவிர எங்களுக்கு வேற வழி. அது ஒன்றும் அர்த்தம் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.